என்ன கொன்று. சிந்து, நீ சொன்ன மாதிரி நான் ஒரு பொறுக்கியா முன்ன மாதிரி இருந்திருந்தா நான் உன்னை தேடி வந்திருந்திருக்க மாட்டேன். ஜாமீன்ல இருந்து வெளியில வந்ததும் திரும்பவும் என் சந்தோஷத்தை தேடி நான் வெளியே தான் போய் சுத்திட்டு இருந்திருப்பேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தான் நான் உன்னை பார்த்து பேசுறதுக்கு இங்க வந்தேன். என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன். இப்ப நான் உங்க வீட்டுல தங்குறதுக்காக வந்திருக்கேன். என்னை இப்பவும் அப்படியே தான் அவமானப்படுத்துற. தயவு செஞ்சு என்ன நம்ப சிந்து, பிளீஸ். தம்பி அவ மனசுருகிற மாதிரி பேசி நடிப்ப பின்றானே. இப்ப இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ திருந்துற ஆளே கிடையாது. என்ன மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி நீ துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. என்ன உண்மையா லவ் பண்ற மாதிரி எப்படி ஏமாத்தி நடிச்சியோ அதே நடிப்பதான் இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு விவரம் இல்லாம உன்கிட்ட மோசம் போயிட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை என் கையால கொன்னுட்ட. கண்ணு முன்னாடி உன்னை சாம்பல் ஆக்கணுங்கிற வெறியில இருக்க. உனக்கு கொஞ்சமாவது உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இங்க இருந்து ஓடிப்போ. போடா போடா வெளியே. இங்க பாரு, சிந்து சொல்றது மட்டும் இல்ல, நானும் சொல்றேன். நீ இந்த வீட்ல தங்கணுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. உன் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்ப. என் தம்பி இங்க இருந்தெல்லாம் போக மாட்டான்டி. ராஜா மாதிரி வாழ்ந்தவன பெத்த அப்பாவை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அவனை கொண்டு வந்தது நீயும் தோ இவளும் தான். இப்ப கடைசியில எங்க சித்தப்பா இவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு பெட்டியை தூக்கி போட்டு வெளியே அனுப்பிட்டாரு. தங்கறதுக்கு இடம் கிடைக்காம என் தம்பி திண்டாடிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் ஏன் ரூம்ல தங்கட்டும், நீங்க உங்க ரூம்ல இருங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிந்துவோட வாழ்க்கையை கெடுத்த பாவி இவன். பெத்த அப்பாவே பொறுத்துக்க முடியாம இவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்து விட்டுருக்காரு. அப்படிப்பட்டவன உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்கறேன்னு இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கிற வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கியே. உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாடி? இவ கூப்பிட்டானு நீயும் பெட்டிய தூக்கிட்டு வந்திருக்கியே. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? மான ரோஷம் இல்லாதனாலதான் இவன் இப்படி வந்து நிக்கிறான். என்ன ஆளாளுக்கு என் தம்பியை தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க சொல்லிட்டேன். என் தம்பி இங்கதான் தங்குவான். கௌதம் நீ வாடா. ஏய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சிங்க, ரெண்டு பேருக்குமே நடக்கிறதுக்கு கால் இருக்காது சொல்லிட்டேன். ஏண்டி, உன் தம்பி சிந்துக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு நாங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்கோம். இவனை வாடா தம்பின்னு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்க. இனிமே உனக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. உன் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அக்கா தம்பி ரெண்டு பேருமே தெருவா அலைங்க. இருடி போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க பிளீஸ். என்னால என் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்பட வேணாம். நானே இங்க இருந்து போயிடுறேன். அப்படின்னா உடனே இந்த வீட்டை விட்டு போ. சாரிக்கா, நான் வரேன். கௌதம் ஹே கௌதம் நில்லு. கௌதம் கௌதம் நில்லுடா. கௌதம் நீ எங்கடா போவ? எங்கேயோ போறேன்க்கா. கௌதம் 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 ஏய், என்ன பூரணி சொல்ற? கௌதம உங்க வீட்டுல தங்க வைக்க கூட்டிட்டு போனதுக்கு உன் வீட்டுக்காரரு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னாரா? ஆமா சித்தி, அந்த மனுஷன் வேற அப்படி சொல்லி என்ன பயங்கரமா டென்ஷன் பண்ணிட்டாரு. இதுக்கு தக்க நான் அப்பவே சொன்னேன், என்ன அந்த வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போகாதீங்கன்னு. அதனால உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் என்ன மீறி எதுவுமே நடக்காது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட வான்னு வீரவசனம்லாம் பேசுனீங்க.
கடைசியில என்னாச்சு? உன் தம்பி இந்த வீட்ல தங்கணும்னு முடிவெடுத்தனா இந்த வீட்லயும் சரி என் வாழ்க்கையிலயும் சரி உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ரகு உன்னை பெட்டி படுக்கையோட வெளியில அனுப்புற முடிவுக்கே வந்துட்டான். என்னால என் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் சொல்லி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆளு அமைதியாவே இருந்தான். இல்லனா நீங்களும் என்ன மாதிரி பெட்டி படுக்கையோட வெளியில புலம்பிட்டு இருக்கிற நிலைமை தான் வந்திருக்கும். தப்பிச்சிட்டீங்க. நான் என்னடா பண்றது? என் தம்பி இந்த வீட்ல தான் தங்குவான்னு கோபமா சவுண்ட் கொடுத்தா எல்லாரும் அப்படியே வாயை மூடிக்கிட்டு கப்சிப்னு ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எல்லாம் எனக்கு எதிரா திரும்பிடுச்சு. அத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாம என்ன கெஞ்சினாலும் எப்படி கெஞ்சினாலும் அந்த சிந்து இப்போதைக்கு கௌதம ஏத்துக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நீ கௌதம அங்க தங்க வைக்கிற நோக்கத்தோட கூட்டிட்டு போயிருக்க கூடாது பூரணி. நான் என்ன ஐடியால கௌதம் அங்க தங்க வைக்கலாம்னு நினைச்சேன்னா, சிந்து இருக்கிற இடத்துல கௌதம் இருந்தான்னா சினிமால வர்ற மாதிரி ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில ஹீரோவை வெறுத்துட்டு தனியா அவ தங்கிருப்பான். அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோவும் அதே இடத்துல வந்து தங்கி அடிக்கடி அவளோட பார்வையில பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் காலையில எழுந்ததும் பொண்டாட்டிக்கு பெட் காஃபி குடுக்கறது, அவ குளிச்சுட்டு வரதுக்குள்ள டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, அவ வெளியில போறதுக்கு வண்டி எல்லாம் தொடச்சு தயார் பண்ணி வைக்கிறதுன்னு ஹீரோயின் மனசுல நல்ல விதமா இடம் பிடிக்கிறதுக்காக இது எல்லாமே ஹீரோ பண்ணுவாரு. அது கடைசியில ஒர்க் அவுட் ஆகி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்படி கௌதமையும் சிந்துவையும் சினிமா பாணியில ஒண்ணு சேர்க்கலாம் தான் எங்க வீட்லயே தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு போனேன். அது இப்படி புஸ்வானம் ஆயிடுச்சு சித்தி. நான் என்ன பண்றது? அக்கா, இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். அந்த சிந்து கிட்ட நடக்காது. அவளே சமாதானம் ஆனா கூட அந்த செவ்வந்தி அவளை சமாதானமே ஆக விட மாட்டா. கௌதம் சொல்றதுதான் சரி. இவன் இன்னும் எவ்வளவுதான் கீழே இறங்கி போய் மன்னிப்பு கேட்டாலும் சிந்துவும் செவந்தியும் ஒத்துக்க மாட்டாளுங்க. ஆரம்பத்துல நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த சிந்துவும் செவந்தியும் மூங்கில் பிரியாணி பண்றேன், மூலிகை பிரியாணி பண்றேன்னு அடி எடுத்து வச்சாளுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஓரம் கட்டிட்டு பிசினஸ் ரீதியா எல்லாத்தையும் அவளுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாளுங்க. இப்ப என்னடான்னா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க பையன் தான் காரணம்னு சொல்லி அந்த சிந்து பெரிய அஸ்திரத்தை கையில எடுத்திருக்கா. அதுக்கு அந்த செவந்தியும் அவளை சேர்ந்தவங்களும் பக்கபலமா இருந்து என் புள்ள வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அந்த சிந்துவை சமாதானம் செய்யறதை தவிர வேற வழியே இல்ல சித்தி. அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறமா செவந்திய அவகிட்ட இருந்து ஈஸியா பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் சிந்துவுக்கு நாம கொடுக்கற டார்ச்சர்ல அவளே வீட்டை விட்டு ஓடிடுவா. நீ சொல்றதும் சரிதான் பூரணி. இப்ப அந்த சிந்துவை சமாதானப்படுத்துறது தான் பெரிய குதிரை கொம்பா இருக்கு நமக்கு. அதெல்லாம் சிந்துவை ஈஸியா சமாதானம் பண்ணிடலாம். ஆக்சுவலா சிந்து எதை சொன்னாலும் கேக்குற மக்கு தான்.